ஹாய் நண்பா நண்பீஸ், ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிட்லாமா? அதுவும் ஒரு கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இடந்தாங்க நம்ம எஸ்ஐடி காலேஜ். இங்கே ஒரு சூப்பர் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் ஒன்று நடந்துட்டுருக்கு. சரி, உள்ளே போன உடனே ஒரு சூப்பர் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. போயிட்டு கண் குளிர பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸை போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். நாம் ஸ்டேஜில் நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு நம்ம வந்திருக்கோம், சாப்பிட தானே வந்திருக்கோம். சரி சொல்லிட்டு ஃபுட்டு குக்கிங் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். குக்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு பார்பிக்யூ சிக்கன்லாம் வேறு லெவலில் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குக் பண்ணிவிட்டு நம்ம மெயின் தலைமை பிரியாணிக்கு போயிடுவோம். பிரியாணிக்கு போயிட்டு வேறு லெவலில் அடித்து தம்மு உடைச்சிட்டு இருந்தாங்க. தம் உடைச்சிட்டு அங்கே சிக்கன் 65 போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோ இங்கே தாங்க நம்ம தலைவன் பிரியாணி வந்து இறங்குறான். பார்க்கவே டெம்ப்டிங்காகவும் இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப பசியாகவும் எடுத்துக்கிச்சு பிரியாணி பார்க்குறது. பிரியாணி நல்ல வாசமாகவும் இருந்தது. அதே சமயம் அருமையாகவும் இருந்தது. சரி, ஒரு இடத்த பிடிச்சி நாமளும் உக்காந்துருவோமேன்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது கைஸ். சரி, ஒரு பந்தி காலியாக இருந்ததுன்னு சரி நாமளும் சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு வந்து பேப்பர் ரோலில் வந்து எல்லோரும் போடுறாங்க. எல்லோரும் போட்டு சரி இலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இலையும் போட்டுட்டு பிரியாணி வந்து இறக்கிட்டாங்க. பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் ஒன்று வச்சாங்க. கூடவே பன் கூட வச்சு அதுக்கப்புறம் பிரெட் அல்வா வச்சாங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்தது. இந்தாங்க நண்பா நண்பீஸ், உங்களுக்கு ஒரு பைட் நான் கொடுக்குறேன். நீங்களும் சாப்பிடுங்க. ரிச்சுவலாக சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணி நல்ல கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சூப்பர் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீமும் அவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் நான் சாப்பிடல. இந்த ட்ரீட் வந்து நமக்கு யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ஓசன் கேட்ரஸ். தேங்க்யூ நண்பா.